எம்ஜிஆர் என்றாலே பெரும் கவர்ச்சி. 1972 எம்ஜிஆர் அதிமுகவை துவங்கினாலும் திரைப்படங்களில் அவருக்கு பெண்களிடம் பெரும் மதிப்பு, மரியாதை. பெண்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகளில் எம்ஜிஆர் மிகவும் கண்ணியத்துடனும், மேலும் பெண்களை பாதுகாவலனாக பார்த்துக் கொள்ளும் காட்சிகளில் நடிப்பது எம்ஜிஆர் மீது பெண்கள் பற்று. இப்படி அழகாகவும் கவர்ச்சிகரமாக இருந்த எம்ஜிஆருக்கு பெண் ரசிகர்கள் அதிகம். அவர் வீரமான சண்டை காட்சிகளை காண்பதற்கு ஆண் ரசிகர்கள் அதிகம். இப்படி எம்ஜிஆரின் திரைப்படங்களில் அற்புதமான பாடல்களும் சண்டை காட்சிகளும் அவருடைய படங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தந்தன என்று சொல்லலாம். புரட்சிகரமான வசனங்கள், இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் எங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படியாப்பட்ட எம்ஜிஆர் இரட்டலை சின்னத்தை காட்டி 2 விரல்களை தூக்கி கையாற்றினாலே போதும், பெண்களிடம் பெரும் வரவேற்பு. அவர் உயிருடன் இருக்கும் வரை அவர்தான் முதல்வர். அவரை வெல்ல தமிழகத்தில் வேறு கட்சிகளுக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. இப்படியாப்பட்ட எம்ஜிஆரின் நினைவு இன்றும் கிராமப்புறங்களிலும் புறநகர்களிலும் இருக்கத்தான் செய்கிறது. இதோ பாருங்கள், எம்ஜிஆர் வேஷமிட்ட ஒருவர் இன்று தேர்தல் களத்தில் பிரச்சாரத்திற்கு இறங்கியுள்ள நிலையில் எம்ஜிஆரை கண்டது போல் ஒரு மகிழ்ச்சியில் இந்த மக்கள் இதோ அவரை வரவேற்பதும், அவர் அருகில் நின்று போட்டோவுக்கு போஸ் கொடுப்பதும் போன்ற காட்சிகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஏகப்பட்ட கூட்டம். குழந்தைகளை கொடுத்து பெயர் வைக்க சொல்வது எம்ஜிஆர் காலத்தில் துவங்கப்பட்டது என்றாலும், எம்ஜிஆர் என்றாலே பெண்கள் முதல் ஆண்கள் வரை இன்று தமிழகத்தில் மிகப்பெரிய மரியாதை. அவரது படங்கள் இன்றும் திரைப்படங்கள், இதயக்கனி உட்பட பல்வேறு படங்கள் பெரும் வரவேற்பை பற்றி ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பதை பார்த்தால் மிகையாகாது. அவருடைய தத்துவ பாடல்களாகட்டும், வீரமான புரட்சிகரமான வசனங்களாகட்டும், ஏன் அறிவுரை சொல்லை கதைப்பாத்திரங்களாகட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பாக அவர் பேசும் காட்சிகளும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் இதை பாருங்கள், இங்கு குழந்தைகளை கொடுத்து ஆசையோடு போட்டோ எடுக்கும் மக்கள். இப்படி தேர்தல் களத்தில் இன்றும் எம்ஜிஆர் மவுஸ் குறையவில்லை என்பதை தான் இது காட்டுகிறது. இதோ எத்தனை குழந்தைகளை எம்ஜிஆர் கையில் கொடுத்து இவர்கள் போட்டோ எடுக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்படி எம்ஜிஆர் வேஷமிட்டு தேர்தல் களத்தில் இரட்டலைக்கு வாக்கு சேகரிக்கும் இவர் போகும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் இவரை பின்தொடர்கின்றன. ஆனால் நடந்தது என்ன? இறுதியில் இவர் ஒரு பெண்ணிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது இவருக்கு கிடைத்தது அன்பு முத்தம், ஆசை முத்தம், பழைய முத்தம் என்றாலும் மொத்தம் ஒரு தாயின் முத்தம். இப்படி பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் இந்த எம்ஜிஆரை சுற்றி வளைத்து கொண்டார்கள். இதோ பாருங்கள், எத்தனை பெண்கள் எம்ஜிஆரிடம் கை கொடுத்து மகிழும் காட்சி, சிரிப்பு, மனதில் சந்தோஷம். அவரை பார்த்தது போல் இந்த டூப்ளிகேட் எம்ஜிஆரை பார்த்தது. எனவே இவரும் மக்களிடம் சிரித்து பேசி அங்கிருந்து நகரும் காட்சி. இதோ பாருங்கள், எத்தனை வயதான பெண்கள் எம்ஜிஆரை சுற்றி வளைக்கிறார்கள். பெண்களின் ஆதரவு எப்பொழுதும் இவருக்கு, எம்ஜிஆருக்கு உண்டு என்பதை இப்பொழுதும் மறக்காமல் இந்த காட்சிகள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. கண்ணியமிக்க எம்ஜிஆர், பாசமிக்க எம்ஜிஆர், வள்ளல், கருணன் என்று அழைக்கப்பட்ட எம்ஜிஆர் இன்றும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பிரபலம்தான். என்றும் எம்ஜிஆர். அவருக்கு இணை வேறொருவர் திரைப்படத் துறையிலும் இல்லை, மக்கள் மனதிலும் இல்லை என்பது உறுதியாக தெரிவிக்கலாம். இங்கே ஒரு எம்ஜிஆர் மக்களிடம் அன்பு பெருக அவர் காலில் விழுந்து வணங்கும் காட்சியும் பார்க்கலாம். இப்படி எம்ஜிஆர் வேஷமிட்டிருக்கும் இவர் மிகவும் பிரபலம். இவரை தேர்தல் காலத்தில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றாலும் மக்கள் கூட்டமும் இவர்களை காண வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மக்கள் இவர்களிடம் பேசிக்கொண்டிருப்பதும் இவரை பாராட்டுவதும் நிஜ எம்ஜிஆர் தான் களத்தில் இருக்கிறாரோ என்ற ஒரு மாயத் தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. இப்படியாப்பட்ட எம்ஜிஆர் மக்கள் மனதை விட்டு இன்னும் நீங்கவில்லை.
விலகவில்லை அவர் புகழ். அவர் பாடியது போல் மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது பிரிந்த பின்னால் என் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு கோயில் இருக்கும், அந்த கோயிலில் எனக்கு ஒரு பேர் இருக்கும் என்பதை போல் மக்களிடம் அவருடைய செல்வாக்கு இன்றும் பெரு அளவில் குவிந்துதான் இருக்கிறது. இதோ அவரை பின்தொடரும் மக்கள். இப்படி சிறுவர்கள் முதல் முதியவர் வரை எம்ஜிஆர் மீது கொண்ட பற்றுதான் அவருக்கு பெரும் ஆதரவாகவும் தமிழகத்தின் முதல்வராகவும் அவரை உயர்த்தியது. கண்ணியமிக்க கதாபாத்திரங்களில் நடித்த எம்ஜிஆரை இதோ பாருங்கள், வயதானவர்கள், பாட்டிகள், முதியவர்கள் அவரை சூழ்ந்து அமர்ந்து கொண்டு போட்டோ எடுப்பதும், இங்கே ஒரு வயதான பெண்மணி அவருக்கு முத்தம் கொடுப்பதையும் காணலாம். பழைய நினப்பு தாண்டி பேராண்டி என்பது போல் அவருக்கு பழைய நினப்பு. அவரை கொஞ்சுவதை பாருங்கள், கையை பிடித்திருப்பதும், அவருக்கு எம்ஜிஆர் முத்தம் கொடுப்பதும் இதோ பாருங்கள். அவரும் தன் பிள்ளைக்கு கொடுப்பது போல் முத்தம் கொடுக்கிறார். முத்தம் சரியில்லை என்பதால் அழுத்தி கொடுக்கும்படி கூறுகிறார்கள், கொடுத்து விட்டார். இதுதான் எம்ஜிஆர்.